வணக்கம் சொந்தங்களே. நாளை வன்னியர் முழுநிலவு மாநாடு மகாபலிபுரத்துல ஒண்ணு கூட போறோம். லட்சக்கணக்கான சொந்தங்களை வந்து ஒரு குடும்ப திருவிழாவா தான் நாளை நடைபெற இருக்கிற வன்னியர் சங்க மாநாடு வந்து ஒரு குடும்ப திருவிழா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் சரி, அவங்களுடைய கண்ணியத்தை வந்து நீங்க காப்பாத்துங்க. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க வந்து அன்புமணியோட தம்பிகள். நாங்க வந்து எவ்விதமான ஒரு சிறு சலசலப்புக்கும் வந்து ஈடு கொடுக்க மாட்டோம், ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில நாம வந்து நம்மளுடைய நடத்தைகள் இருந்தாக வேண்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா 13 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்குது. மிகப்பெரிய அளவுல நம்மளோட குடும்ப திருவிழா, நம்மளுடைய குடும்ப திருவிழா இது. இந்த திருவிழாவில் நம்ம உங்களோட குடும்ப திருவிழா ஏதோ ஒரு சண்டே சச்சரவு வர்றதை நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம அண்ணன் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து நம்மளோட குடும்ப திருவிழா இது. இந்த திருவிழா ஒரு சிறு சலசலப்பு கூட வரக்கூடாது. நீங்க எப்படி பத்திரமா வரீங்களோ அதே மாதிரி பத்திரமா வந்து நீங்க வீடு போய் சேர வேண்டும். நீங்க வீடு போய் சேர வரைக்கும் என்னோட மனது வந்து துடித்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அன்புமணி அண்ணன் சொல்லியிருக்காரு. அதை நீங்க வந்து மனசுல ஏத்துக்கிட்டு வர வழியில சரி, எவ்விதமான சச்சரவுகளும் கூச்சலும் இல்லாம அமைதியா வாங்க, அமைதியா போவாங்க. உங்களுடைய அந்த ஆர்ப்பரிப்புலாம் இருக்கட்டும், அது மாநாட்டுல வந்து உங்களுடைய ஆர்ப்பரிப்பு எல்லாமே காட்டுங்க. வழியில எங்கேயும் எவ்விதமான சச்சரவும் இல்லாம பாத்துக்கோங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய மாநாடு நடக்குது. நம்மளோட சொந்தங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல பார்க்க போறோம். அதோட சந்தோஷம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தான் இருக்கு. உண்மையிலே மனதிற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளோட வலிமை, அதாவது இது தேர்தலுக்கான வெற்றியா தோல்வியா, இல்ல தேர்தலை இதை வச்சு நம்ம வந்து அதுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் இல்ல. நம்மளுடைய ஒற்றுமை. நமக்கான 10.5% இடஒதுக்கீடு வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மறுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஏமாத்தி கொண்டே இருக்கிறார்கள். 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லணும். தொடர்ச்சியாக நம்மளுடைய உரிமையை தராம இவனுங்க வந்து இழுத்தடிச்சுட்டே இருக்கானுங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் தான் இந்த மாநாடே நடக்குது. இந்த மாநாட்டோட நோக்கமே சாதி வாரி சர்வே எடுக்க வேண்டும், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான். அதுக்கு உறுதுணையா தான் நம்ம எல்லாருமே இருக்கணுமே தவிர, இந்த மாநாட்டை சீர்குலைக்கும் வகையில எங்கேயுமே ஒரு சிறு கலவரம் கூட வரக்கூடாது. கண்டிப்பா இதைதான் நான் அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம சொல்லியாக்கணும். மறாவது நாள், அதாவது திங்கட்கிழமை காலையில பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் நியூஸ் வரணும். வன்னியர் சங்க மாநாட்டு மூலியமா எங்கேயுமே வந்து ஒரு சிறு சச்சரவு கூட வரவில்லை அப்படிங்கிற ரீதியில அப்படிதான் நியூஸ் வர வேண்டும். ஏன்னா நம்ம வந்து சின்ன ஒரு தவறு செய்தாலும் அது ஊதி பெரிதாக்குவதற்கு இங்க இருக்கிற மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தொடர்ச்சியா காத்து கொண்டே இருக்கானுங்க. இங்க போராளி, அப்படி சாதி ஒழிப்பு போராளியும் ஒரு சில இங்க கேங்ல சுத்திட்டு இருக்கானுங்க. உண்மையான சாதி வெறி நாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுங்களை. அப்படி அவனுங்க வெறி சாதி வெறி நாய்கள்னு சொல்லலாம் அவனுங்களை. அவனுங்களாம் வந்து காத்துட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து எங்க சின்ன சிறு தவறு நடக்கும், அது எப்படி ஊதி பெரிதாக்கலாம் அப்படிங்கலாம் காத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கு எங்கேயுமே வந்து நம்ம இடம் தரக்கூடாது. சில இடங்களை பார்த்தீங்கன்னா மற்ற எவனாச்சும் ஒருத்தர் வந்து வாண்டடா நம்ம கிட்ட வந்து ஒரு சில வம்புல இழுப்பானுங்க, சண்டைலாம் போடுவானுங்க. அதெல்லாம் கடந்து வாங்க. அதெல்லாம் வந்து வழக்கு நம்ம வந்து அந்த ஏரியா பொறுப்பாளர்கள் வச்சு அவங்க மேல வந்து கேஸ் கொடுத்துக்கலாம். அதனால வந்து எங்கேயுமே ஒரு சிறு சலசலப்பு கூட வரக்கூடாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கனவும் அதுதான். கண்டிப்பா நாளை மாநாட்டுல சந்திப்போம். நம்ம சொந்தங்களோட, லட்சக்கணக்கான சொந்தங்களோட நம்மளுடைய திருவிழாவை கொண்டாடுவோம். கண்டிப்பா நாளை காலையிலிருந்தே நம்ம மாநாட்டுல வந்துடுவோம். உங்களையும் பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்கோம். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.